உயர்வை கொடுப்பதற்கு சில காரணங்களை வைத்தே கொடுக்கிறான். உயர்வு என்பது நமது முயற்சி என்பதை தாண்டி அல்லாஹ் சில காரணங்களை வைத்தான். அந்த காரணங்களை வைத்து அவர்களை உயர்த்தினார். அவருக்கு தெரியாது நம்ம இவ்வளவு பெரிய இடத்துக்கு எப்படி வந்தோம். அல்லாஹ்வின் ஏற்பாடு. யார் யாரை எப்படி வைக்க வேண்டுமோ அதற்கான வழிகளையும் சேர்த்து அல்லாஹ் உண்டாக்கி விடுகிறான். ஹதீஸ்ல வருகிற ஒரு அழகான செய்தி, இன்னமா துர்ஸகூன பிதுஆஃபாயிக்கும், உங்களுக்கு ரிசுக்கும் பரக்கத்தும் வழங்கப்படுகிறது அல்லவா, உங்கள் முயற்சி என்று நினைத்தீர்களா? பெருமானார் கேட்கிறான், முயற்சிக்கு பின்னால் உங்களுக்கு மறைந்திருப்பது தெரியவில்லையா? உங்கள் குடும்பத்தில் இருக்கிற சில பலகீனமானவர்களை வைத்து அல்லாஹ் உங்க கையில ரிசுக்க கொடுத்தான். உங்க உம்மா இருப்பாங்க, அவங்க உழைக்கலாம் மாட்டாங்க, சும்மா இருப்பாங்க, அவங்க தான் நீங்கள் இரணம் பெறுவதற்கு உதவியாக அல்லாஹ் ஆக்கினான். உங்க தகப்பனார் இருப்பாங்க, அவங்களால ஓட்ட ஆட்டம் எல்லாம் போட முடியாது, அவர்களை வைத்தே உங்கள் கையில் ரிசுக்கின் பரக்கத்தை அல்லாஹ் திறந்து வைத்தான். சில குடும்பத்துல மனைவி இருப்பாங்க, அந்த அம்மா வாயில்லா பூச்சின்னு சொல்ற மாதிரி அப்பாவியா இருப்பாங்க, ஆனா இவர் செழிப்பான வாழ்க்கையை பெறுவார். அவர் நினைத்துக் கொள்வார் நம்முடைய ஆற்றல் திறமை இல்லை இல்லை, அப்படி ஒரு மனைவி கிடைத்ததால் இப்படி ஒரு வாழ்க்கையை கொடுத்தேன் என்கிறார். உன் பலகீனமான மனைவியே உன் செழிப்பான வாழ்க்கைக்கு காரணம். சில குடும்பத்துல குறைபாடு உள்ள பிள்ளைங்க பிறந்துருவாங்க, ரொம்ப சங்கடப்படுவோம். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, அந்த குறைபாடு உள்ள பிள்ளை உனக்கு கொடுக்கப்பட்டதற்கு பின்னால் இனி உன் வாழ்க்கை ஒளிமயமாகும். குறைபாடு உள்ள பிள்ளையை தாண்டு கேட்கறது இல்ல, கிடைத்தது கொடுத்தான் அல்லாஹ், பொருத்தி கொண்டாயினி, இனி உனக்கு அதை கொண்டே அல்லாஹ் ரிசுக்கில் பரக்கத் செய்கிறான். அவன் பரக்கத்தை செய்வதற்கு வாய்ப்பை அல்லாஹ் தேடுவான். அல்லாஹ் சில இடங்கள்ல இறங்கி நின்று வேலை பார்ப்பான். அவனுடைய ஜப்பாரியத் ஒன்று இருக்கிறது, அவனுடைய ஆளுமை ஒன்று இருக்கிறது, அதை எல்லா இடத்திலையும் காட்டுறது இல்ல. சாதாரணமாக அல்லாஹ் நம்மோடு நம்முடைய சூழலுக்கு வந்து நம்முடைய வாழ்க்கையின் தரத்தை உயர்த்துகிறான். அதனால வீட்டில் இருக்கிறவங்களை அலட்சியமாக பார்த்து விடாதீர்கள், முதுமையானவர்களை குறைகண் கொண்டு பார்த்து விடாதீர்கள், முதுமையானவர்களை